அண்ணாமலை தொடங்கி இருக்கக்கூடிய புதிய கட்சி அது ரஜினி ஆதரவுடன் தொடங்கி இருக்கிறதா அல்லது வீதி லீடர்ஸ் வெல்லுமா என்ற ஒரு புதிய கேள்வி தமிழக மக்களிடையே இன்று எழுந்திருக்கிறது. இது குறித்து நம்முடைய அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த அரசியல் சாதனம் நிகழ்ச்சிகள் செல்லலாம். சார், இப்போது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தின் தலைவராக இன்று 12 மணியிலிருந்து அவர் இயங்க தொடங்கி இருக்கிறார். அந்த கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே பல லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள். இதில் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதரவாளர்கள் பலரும் இதில் இணைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விஜயின் இந்த அரசியல் வெற்றிதான் அண்ணாமலைக்கு இந்த புதிய கட்சி தொடங்குவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்ததா இது என்று நம்முடைய தூத்துக்குடி செல்வம் நம்ம கருத்து தெரிவிக்க இருக்கிறார். அவர்கள் கேட்கலாம், உண்மையிலே விஜய் வெற்றி தான் இந்த கட்சி தொடங்க காரணமா சார், இல்லாட்டா வேற ஏதாவது பின்னணி காரணம் இருக்குதா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் கண்ணன் சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது சார், இப்போ அரசியல் கடந்த காலங்களை போனா திராவிட இயக்கத்துல நீண்ட காலம் பயணித்தவன். ஆனா திராவிட இயக்கம் செய்ய தவறியதை கொள்கையில இருந்து அவங்க தடுமாறின காரணத்தினால அரசியல்ல ஒரு தேக்கமும் வெற்றிடமும் ஏற்பட்டுச்சு. இன்னும் கூட கேட்டீங்கன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்று போனதற்கு காரணம் திமுக அண்ணன் தம்பியாக தொடங்கிய இயக்கம். கலைஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணன் தம்பி தம்பிகளே என்று சொன்னார். கலைஞர் உடன்பிறப்பே என்று சொன்னார். அதற்கு பிற்காலத்துல வந்தவங்க எல்லாருமே ஜமீன்தாரிய சிந்தனையில, நாட்டாமை மனநிலையில தொண்டர்களுக்கும் அவர்களுக்குமான இடைவெளி அதிகமாயிடுச்சு. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அங்க இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு அரசியல்ல வெற்றிடம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய இயக்கங்களுக்கு 1967க்கு பிறகு தேசிய இயக்கங்களுக்கு இங்கே உரிய இடம் இல்லை. அந்த இடம் அவங்களுக்கு அவர்களை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அதுக்கு 1967க்கு பிறகு இருதுருவ அரசியல் தான், திமுக அண்ணா திமுக தான் இருந்துச்சு. அது இப்போ சமீபத்துல ஒரு 10-15 ஆண்டு காலமாக இவர்கள் திமுக அண்ணா திமுக செய்த மிகப்பெரிய தவறு, ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு. இடைவெளி ஏற்பட்ட உடனே திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னால இல்ல, 2000க்கு பிறகு அரசியலுக்கு 2020க்கு பிறகு அரசியலுக்கு வந்தவர் தான். 21-22க்கு பிறகு அரசியல்ல வேகமா வந்தாரு. அது அன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களால் முதலமைச்சர் வேட்பாளராக முகம் காட்டப்பட்டவராக கூட பேசப்பட்டது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில ரஜினி ஆதரவு கொடுத்திருக்கிறாராம. ரொம்ப ரஜினி ஒரு 3-4 முறை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அந்த இயக்கம் தொடங்குவதற்கு முன்னதாக. இல்ல அது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படையா அண்ணாமலையே சொல்றாரு. இல்ல, அதை முன்னால பேசுறாரு சார். நீங்களே வந்துருங்க, டெல்லியில இருக்கும்போது பேசினாரு, நீங்க வாங்க அரசியலுக்கு அப்படி சொன்னாரு. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அதாவது அவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இயக்கம் தொடங்குவதற்கு திட்டமிட்ட பொழுது இவரை அழைத்ததாகவும் வரலைன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட சார், கடந்த காலத்துல அண்ணாமலை அவர்கள் கூட இன்றைக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட்ல பார்த்திருப்பீங்க, 2025 டிசம்பர் 4ஆம் தேதியே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகுவதற்கு அறிவிச்சிட்டேன். ஆனா பாரதிய ஜனதா கட்சி எனக்கு முகம் கொடுத்த கட்சி, முகவரி கொடுத்த கட்சி. அதனால அந்த கட்சி தேர்தல் முடிகிற வரை நீங்க இருங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் ஒரு நாகரிகம் கருதி இருந்தேன்னு சொல்றாங்க. சரி, அது இப்படி கூட பாருங்களேன். நீங்க இப்படி திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்துல ஒரு தேசிய இயக்கத்துல இருக்கார். அதாவது தேசிய இயக்கத்துல மக்களால் பெரிதும் ஆதரிக்காத ஒரு தேசிய இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியில அவர் இருக்காரு. அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார் அல்லது அவர் ஒதுக்கப்படுகிறார்ங்கிற ஒரு செய்தி அரசியல் களத்துல பேசப்பட்ட காலத்துல அவர் அங்க இருக்காரு. திமுக அண்ணா திமுக. இந்த நேரத்துல திரு விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில செல்வாக்கு மிக்க விஜய் அவர்கள் வாராங்க. அந்த நேரத்துல இளைஞர்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா சார், கண்ணன் சார், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஊழல் இல்லாத
ஒரு யோக்கியமான அரசு வேணும்னு பொதுமக்களும் நினைக்காங்க, இளைஞர்களும் நினைக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிராமப்புறம் இருந்து செல்வம் சார் கொஞ்சம் லேட் ஆயிட்டோம், கொஞ்சம் முன்னால வந்திருக்கலாமோ, விஜய் கூட வந்திருக்கலாம், இல்ல விஜய்க்கு முன்னால வந்திருக்கலாமோ, அவரு டிசம்பர்லயே முடிவு பண்ணிட்டாரு. இல்ல எல்லாமே எல்லாமே காலம் தீர்மானிக்கிறது தானே. இன்னும் கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கிராமப்புறத்துல கூட பார்க்க ஒரு பஞ்சாயத்து தலைவரா சாதாரணமானவர் வாராரு, ஒரு 4 மாசம் 6 மாசத்துலயே ஸ்கார்பியோ கார் வந்துருது, இன்னோவா கார் வந்துருது, கையில பிரேஸ்லெட் வந்துருது. இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே மக்கள் மத்தியில ஒரு சலிப்பும் திருப்பும், இந்த அரசியல்ல மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறவர்களுக்கு நிரந்தரமா நாம ஒரு விடை கொடுக்கணும், அதை மாத்தணுங்கிற மனநிலை மக்களுக்கு வருது. அதனுடைய விளைவுதான் திரு அண்ணாமலையுடைய எழுச்சி, திரு விஜயனுடைய எழுச்சி. ஏன் அந்த பாஜக ஊழலை ஒழிக்க முடியாது சார்? பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்து கொண்டு இந்த ஊழலை ஒழிப்பது மற்றும் முறைகேடுகளை ஒழிப்பதில் ஈடுபட முடியாதா? தனிக்கட்சி தொடங்கிதான் இல்ல. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கேட்டீங்கன்னா, ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவர்களுக்கான உரிய சுதந்திரம் இல்ல, அவர்கள் முடிவெடுக்கிற அதிகாரமும் இருக்காது. அது காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், அதுதான் பொதுவான நியதி. அதனால இவரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல அதுவரை 3% இருந்த வாக்குகளை 18% வரைக்கும் அவர் தலைமையிலான, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணிக்கு 18.5% வாக்குகள், 24 லட்சம் வாக்குகளை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, அமமுக இருந்தது, மாம்பழம் பலாப்பழம் ஓபிஎஸ் இருந்தாப்புல, இது தவிர புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் கட்சின்னு பல கட்சி அதுல இருந்தது சார். சமுதாய வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்தது. சொல்லுங்க சார். நான் அதை பார்க்கல. அதே நேரத்தில் என்ன கேட்டீங்கன்னா, இதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் இதை அனுமதிச்சிருப்பாங்கன்னு சொன்னா, இந்த 18.5% பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு அணி வலுவாக அமைக்கப்பட்டு அது ஒரு 25% வாக்குகளா கூட வந்திருக்க முடியும். திரு விஜய் அவர்களும் கூட இன்னொரு 10-20 சீட்டு குறைஞ்சிருக்க முடியும். திமுக, அண்ணா திமுக எல்லாருமே குறைஞ்சிருப்பாங்க, என் கருத்து. அதனால இப்ப திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்க, நான் மறுக்கல. ஆனா அதே நேரத்தில் அரசியல் நிர்வாகத்திற்கு புதியவர்கள், நிர்வாக அனுபவம் உள்ளவர்கள். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, விஜய் 2 விஷயம் நான் பார்க்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அரசியல் வருகை ஏற்படுத்திய மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிய மக்களும் அதிகாரத்துக்கு வரலாம். யாருமே பெரிய பின்புலம் இல்லாமல், சாதாரணமா அறிமுகமே இல்லாமல், இன்னும் சொல்ல எங்கள் தொகுதி ஓட்டப்படாத தொகுதியினுடைய வேட்பாளர் அந்த சகோதரர் யாருன்னே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனாலும் கூட 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. அவர் ஒரு படித்த இளைஞர். அப்ப அதை எதுக்காக சொல்றேன்னா, ஒரு எளிய குடும்பத்திலே பின்புலம் இல்லாத, அறிமுகம் இல்லாதவர்கள் கூட வெற்றி பெற முடியும். தூத்துக்குடி உதாரணத்துக்காக சொல்ற, தூத்துக்குடி தொகுதியில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு எண்ணம் இதுவரை இருந்தது. ஆனா ஸ்ரீநாத்னு ஒருத்தர் தூத்துக்குடி தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவர், அவர் 38,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறார். இது திரு விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, திரு விஜய் அவர்கள் ஜாதிய உணர்வை புறக்கணிக்கிறார். இன்னொன்னு, பணம் கொடுத்து பணத்தை ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றலாங்கிற அரசியல் மமதை இருக்கு பாருங்க. மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கடைசியில 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்து வெற்றி பெறலாம்ங்கிற அந்த அரசியல் பித்தலாட்டத்தனத்தை குறைச்சிருக்கிறார். ஆமா, காசு கொடுத்து வாங்கி ஜூன் மே 4 முதல் ஜூன் 4 இந்த ஒரு மாதம் எப்படி சார் இருக்கு தேர்தல் முடிவுக்கு? நீங்க சார் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஹனிமூன் பீரியட்னு ஒண்ணு உண்டு. நீங்க மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க கிராமத்துல. திருமணமானவர் இல்ல, ஒரு திருமணமான பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கண்டிப்பா ஒரு 30 நாள் விருந்து கொடுப்பாங்க. ஒரு 60 நாள் அவங்க தனிமையில கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. கிராமத்துல நமக்கு அதான் பழக்கம். அதே மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால நான் இன்னொன்னு, விஜய்க்கு பொறுப்பே இல்லையா அப்படின்னு கேட்டா, நான் நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய வாக்குறுதிகள். அதெல்லாம் நீங்க அவர் ஹனிமூன் பீரியட் பழைய அண்ணா காலத்துல ஒரு 6 மாத காலம் ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும்னு காமராஜர் சொன்னாரு.
ஆனா இந்த இன்ஸ்டா காலத்துல 6 monthsங்கிறது ரொம்ப லாங் பீரியட் மாதிரி தெரியுது. எவ்வளவு நாள் கொடுக்கலாம்? இல்ல சார், நீங்க இல்ல ஒரு மாசம் மே மாசம் 13ஆம் தேதி தான் அவங்க அமைச்சரவை முழுமை பெற்றிருக்கு. முழுமை பெற்று அவங்க அமைச்சரவை முழுமை பெற்றது 13ஆம் தேதி. இன்னும் ஒரு மாசம் கூட முடியல. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஒரு மாசம் 2 மாசம் அவங்க டைம் எடுக்கட்டும். இன்னொன்னு, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, ஏற்கனவே இருந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அல்லது இந்த ஆட்சியை புரிந்து கொள்வதற்கு, இந்த ஆட்சிக்கு ஒத்துழைப்பு தருவதற்கான அவங்க மனநிலையை தயார்படுத்தி இந்த ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரை புரிந்து கொள்வதற்கு, அமைச்சர் பெருமக்களை புரிந்து கொள்வதற்கு அந்த அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு இணக்கம் வர்றது, இதுக்கெல்லாம் ஒரு கால அவகாசம் வேணுங்கிறதா நியாயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க புதுசா ஆட்சி நிர்வாகத்தில் வந்திருக்காங்க. திரு விஜய் அவர்கள்ட்ட இருக்கிறவங்கள ஒரு 1-2 பேரை தவிர மற்றவங்க எல்லாமே நிர்வாக அனுபவம் இல்லாதவர்கள். அது மரியாதைக்குரிய புஷியானந்தாக இருக்கட்டும் அல்லது ஆதவ அர்ஜுனா ஆகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க நிர்வாகத்திற்கு புதியவர்கள். இதே நேரத்துல மின்சாரம் தட்டுப்பாடு வருது, மின் தட்டுப்பாடு வருது, இதை கடந்து போயிட முடியுமான்னா முடியாது. அதுக்கு திரு நிர்மல்குமார் அவர்கள் முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு கூட நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, ஒரு 40 ஹார்ட் டிஸ்க், 14 ஹார்ட் டிஸ்க்குங்காங்க, 40 34ங்காங்க, 40ங்காங்க பெங்களூர்ல கடத்தப்பட்டு அது பிடிபட்டதாகவும் அதுல ஒரு உயர் அதிகாரி சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து குளறுபடிகள் எல்லாம் சரி செய்யறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கத்தான் செய்யும். அதுவரை இந்த சந்தேகம் சொல்லுவார், இந்த அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கி இருப்பது தொடர்பாக இன்னொரு சந்தேகம். இது அண்ணாமலையின் புதிய கட்சி அது RSS பாஜகவின் ஒரு புதிய திட்டத்தின் தொடக்கமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறதே என்று கேட்டோம். அதற்கு ஒரு பதில் கூறி கொடுத்தார். செல்வந்தார், சொல்லுங்க சார், உண்மையிலேயே அது RSS பாஜகவின் ஒரு புதிய திட்டமா? கிடையாது. நீங்க அப்படி இருந்தா நீண்ட காலம் நீடிக்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு மறைமுக திட்டத்தோட எல்லாம் நான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாடு நலன் சார்ந்து, தமிழர் உரிமை சார்ந்து, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு இயக்கம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு வெப்சைட் அட்ரஸ், அதாவது உறுப்பினர் சேர்க்கைக்கான வெப்சைட் அட்ரஸ் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல 6,42,000 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள 6,00,000 6,50,000 பேர் சேர்ந்திருக்காங்க. இதுவே கூட நான் வந்து வர வர நாட்கள் போக போக இது வந்து மிகப்பெரிய அளவுல அவருக்கு சேரும். இது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா சார், வெற்றிடத்தை காற்று நிரப்பு சொல்லுவாங்க பாருங்க. அதை போல இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் திரு விஜய் அவர்களுக்கு மாற்று இல்லை. திமுக அதிமுக மாற்று விஜய்க்கு மாற்று திமுக அதிமுக இல்ல, புது மாற்று தான் வருமா? இல்ல, அது நிச்சயமா சொல்றேன். வேற வழியே இல்லாம இதுவரைக்கும் வந்து திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று விஜயாகவும் விஜய்க்கு மாற்றாக அவங்க 2 பேரும் இருந்துட்டு இருந்தாங்க. அது எப்போ வந்துன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒண்ணு கேளுங்க, சித்தாந்தங்கள் வந்து தோற்று போக கூடாது. கடந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருது. தேர்தல் முடிவு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரை இல்லாத ஒரு விசித்திரம் என்னன்னா, திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. அது ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்படிப்பட்ட சித்தாந்த முரண்கள், பதவி மோகம், இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து இது ரொம்ப சாதாரண. இப்போ நான் கண்ணன் சார் தெரியாது இல்ல, நம்மை விட பொதுமக்கள், வெகுஜன மக்கள், அதாவது ஜென்சின்னு மட்டும் நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. வெகுஜன மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க. வெகுஜன மக்களை இனிமேல் யாரும் ஏமாற்றி அரசியல் நடத்திட முடியாது. இனி வந்து வெல்ஃபேர் கவர்மெண்ட், குட் கவர்னன்ஸ், அதாவது மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமும் நிர்வாகமும் இருந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். திரு விஜய் அவர்கள் வந்து எதிர்காலத்துல எப்பவுமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே செல்வாக்கை விஜய் தக்க வைத்துக் கொள்வார் என்று நான் நினைக்கல. அவருக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அந்த அரசுக்கு எதிர்மறை சிந்தனை வளரும் போது அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அது அண்ணாமலை என்று கருதுகிறார்கள். இன்னைக்கு கூட நீங்க கூட முதல்ல ஏதோ ஒரு செய்தியில பார்த்தேன், திரு விஜய்கிட்ட இருந்து எல்லாருமே இங்க வராங்கன்னு சொல்றாங்கல்ல, அதையும் நான் ஒத்துக்கிடல. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு 1.25 கோடி 1,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க.
திமுக அண்ணா திமுக 2 பேருக்கு சேர்ந்து ஏறக்குறைய 2.5 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த 2.5 கோடி வாக்காளர்களும் சேர்ந்து ஒரு புதிய அந்த 2.5 கோடி வாக்காளர்களில் இருந்து திரு விஜய் அவர்களை நோக்கி இன்றைக்கு 6 லட்சம் 6.5 லட்சம் வாக்காளர்கள் வந்திருக்காங்க. இதே போல ஒரு 50 லட்சம் 1 கோடி பேர் வாராங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அவங்க திரு விஜய் அவர்களை அவர்கள் நிர்வாகத்தை கேள்வி கேட்பவர்கள் அல்லது நிர்வாகத்தினுடைய தவறுகளின் மீது நிர்வாகத்தின் மீது அதிருப்தி ஏற்பட்டவர்கள் வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அதனால இனிமேல் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டெலக்சுவல் பாலிடிக்ஸ் மட்டும்தான் சார். இன்டெலக்சுவலா இருக்கணும். நீங்க திராவிட மாடல் அந்த மாடல் இந்த மாடல் அப்படி எல்லாம் சொல்லி தந்தை பெரியாரை யாரும் மறுக்கல, அண்ணாவை யாரும் மறுக்கல, பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த ஆட்சி நிர்வாகத்தை இதுவரை யாரும் தரல. ஐயா கக்கனை இதுவரை யாரும் கக்கை போன்ற ஒரு யோக்கியமான தலைவரை இதுவரை இந்த நாடு பார்க்கல. ஐயா கக்கனை போன்றவர்கள் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஐயா தேவர் திருமகனார் இப்படிப்பட்ட வாவு சிதம்பரம்பிள்ளை போன்ற தலைவர் எல்லாம் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைத்து பெற்ற சுதந்திரம் இருக்கு பாருங்க. இது இன்றைக்கு நீங்க இன்னைக்கு கூட ஒரு செய்தி டிவிஎஸ்சில அதாவது ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்படல சார். இல்ல வேண்டாம். இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்ப 11 மீட்டிங் 2 மாநாடு ஆட்சி மாற்றம் நடந்துட்டு. நான் ஒன்னே ஒரு கேளுங்களேன். ஒரு அழுத்தம் ஏற்பட நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்கள் அரசியல் இயக்கம் காண்றாரு. சரி, அவர் வரட்டும். அவருக்கு மட்டும் 5000 பேர் தான் கூடணும். இப்பவும் அப்படிதான் நீங்க சொல்றது கரெக்ட். 5000 பேர் தான் கூடணும்னு சொன்னாரு. திருச்சியில் ஒரு மீட்டிங் நடந்தது, நன்றி அறிவிப்பு கூட்டம். முதலமைச்சர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் இல்ல, அங்கும் 5000 பேர் தான். இதற்கு யார் காரணம்? இல்ல நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரு ஒருவேளை அரசுக்கு அவரே பொறுப்பேற்க வேண்டிய நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்திருக்கிறாரு. இன்னொரு கட்சி எச்சரிக்கை இல்லாம சும்மா கூட்டத்தை கூட்டு போறது என்ன? அதுக்காக சொல்லல நான் அதுக்கு லாஜிக் சொல்லல. நான் அது லாஜிக் நல்ல லாஜிக் அதெல்லாம் சொல்லல. நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து, அவருக்கு கரூர் சம்பவத்தில் இருந்து நெருக்கடியை கொடுத்து அவரை கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டா விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா இவ்வளவு தொந்தரவு கிடையாது. அவருக்கு மட்டுமே காவல்துறை அடக்கியிருந்த காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி மேகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்ததனுடைய விளைவு அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. பெரிய வெற்றி பெற்றாரு நான் சொல்ல மாட்டேன். 216 316 500 1000 இப்படி குறைந்த வாக்குகள். ஒரே ஒரு தேர்தல் இப்போ நீங்க 52 இருந்து இங்க பல தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது. பல நீங்கள் கூறியது போலவே அரை நூற்றாண்டு காலமாக ஒரு ஆட்சி முறை இருந்திருக்கிறது. அதற்கு மாற்று தேவை என்று நினைத்திருக்கிறார்கள். இப்போது விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறார். அவருக்கும் ஒரு பெரிய முழுமையான ஆதரவை கொடுக்கவில்லை. 107 இடங்கள், ஒரு 10 இடங்கள் குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அவர் ஆட்சிக்கு அங்க ஆதரவு அளிப்பதும் அந்த திமுக அதிமுக தான். ஆனால் விஜய் கூறுவது இப்போதும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு தான் சொல்றாரு. இனிமேல் டிவிகே வெர்சஸ் அண்ணாமலைன்னு அந்த இது மாறிடும் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல நிச்சயமா நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் இப்பதான் வெளிப்படையா தன்னை முழுமையாக நான் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை, நான் தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த உரிமை சார்ந்த தமிழருடைய மொழி உரிமை இன உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு நான் போராட போறேன். இன்னொன்னு, அடுத்த மாற்று கட்சிகளை நாம கடுமையாக சோசியல் மீடியால எல்லாம் யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க, ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுப்போம்னு சொல்லி அவர் இப்பதான் வந்திருக்காரு. இன்னைக்கு தான் களத்துக்கு வந்திருக்காரு. இதுக்கு பிறகு என்ன வரும் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா, நான் நம்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களை அறிவுபூர்வமாக புள்ளி விவரத்தோடு முதலமைச்சர் விஜய் அவர்களை அவர் குறை சொன்னா, இன்னொன்னு இப்ப திமுக ஒரு குறை சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, பவர் கட் பிரச்சனைய, மின் தட்டுப்பாட்டு பிரச்சனையவோ அல்லது தண்ணீர் பிரச்சனையவோ காவிரி நீர் பிரச்சனையவோ திமுக அண்ணா திமுக பேசுனா அது எடுபடாது. ஆனால் திரு அண்ணாமலை பேசுகிற பொழுது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆட்சி அதிகாரத்துல இதுவரை இல்ல. இப்ப அவர் புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற அவர் கேள்வி கேட்கிற பொழுது அந்த கேள்வியினுடைய கூர்மை அதிகமா இருக்கும். ஏன்னா மக்கள் என்ன நினைப்பா, அண்ணாமலை கேட்கிறது சரிதானே, ஏன்னா காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை கர்நாடகம் ஏன் அமல்படுத்தவில்லை? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நேற்றைக்கு முன்தினம் திரு டி.கே. சிவகுமார் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு 3ஆம் தேதி. அவர் 3ஆம் தேதி பதவியேற்ற உடனே நாங்க மேகதாட்டுல அணை கட்டுவோம்னு சொல்றாரு. அதே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கண்டிச்சிருக்கணும், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கணும்.
திரு விஜய் அவர்கள் சொல்லல. அதே போல அன்னைக்கு திருச்சியில நன்றி அறிவிப்பு கூட்டத்துல கூட அவர் பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசுற மாதிரி பேசுறாரே தவிர தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். ஆனால் திருச்சியில அவர் பேசுறது நன்றி அறிவிப்பு கூட்டத்துல முதலமைச்சர் பொறுப்புணர்ச்சியோடு தன்னுடைய அரசாங்கம் எதிர்காலத்தில் கடந்த காலத்துல அந்த தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம், தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார உரிமைகளை காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டினுடைய விவசாய பெருமக்களுக்கு தேவையான தண்ணீரை கர்நாடகத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பெற வேண்டிய தண்ணீர் உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், இப்படி பேசி இருக்கணும். அவர் பேசல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதை நாங்கள் வேகமாக சரி செய்து கொண்டிருக்கிறோம், மக்கள் நம்பிக்கையோட இருக்குங்கன்னு பேசியிருக்கணும் தவிர அதை விட்டுட்டு மறுபடியும் ஸ்டாலின் சார் செல்வந்தர் நீங்கள் கூறிய போலவே அரசியல் ஒரு புதிய இலக்கணம், ஒரு புதிய மாற்றம், அதை அரசியல் மொழியையே மாற்றணும் அப்படின்னு இன்னைக்கு அவர் அண்ணாமலை இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக அவர் ஆற்றிய உரையில் அவர் உரையாற்றியிருக்கிறார். ஆனால் அவர் கடந்த 6 ஆண்டுகளாக தலைவராக இருக்கும்பொழுது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சித்திருக்கிறார். அதற்கு போல அதிமுக தலைவர்களையும் விமர்சித்திருக்கிறார். அதனால தான் 2024 அந்த கூட்டணியை உடைந்தது. ஒன்று. இரண்டாவது, டிஎம்கே ஃபைல்ஸ் என்று திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் என்று வெளியிட்டார். இது வழக்கமான அரசியல் மொழி இலக்கணம் தான். இதில் அவர் தேர்தல் ரீதியாக அவர் அரவக்குறிச்சியில் போட்டியிட்ட போதும் கோவையில் போட்டியிட்ட போதும் தேர்தல் ரீதியான வெற்றியை பெற முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த புதிய கட்சியால் அவர் அடுத்த பொதுத் தேர்தலில் அவர் போட்டியிடுவேன் என்கிறார் 2029. இது விஜய் பாணியாக இருக்கிறது. அவரும் இதே போலதான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தேர்தலில் தான் போட்டியிடுவேன், இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று கூறினார். இதே விஜய் பாணி அரசியலை அண்ணாமலையும் இப்போது கடைபிடிப்பது, அவரும் இது போல யாரையும் நாங்கள் நேரடியாக விமர்சிக்க மாட்டோம், அந்த கட்சிகளை உள்ள தலைவர்களே நாங்கள் நேரடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று ஒரு அரசியலில் ஒரு புதிய இலக்கணத்தை வகுக்கப் போகிறோம் என்று கூடிதான் தமிழக வெற்றி கழகம் வந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் பாணியிலேயே அண்ணாமலையின் அணுகுமுறையும் இருக்கிறதா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதை விட மாறுபட்டு இருக்கா? நீங்க டிஎம்கே ஃபைல்ஸ் சொன்னீங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் அவர் வெளியிட்டதுல அது கூட நீங்க உங்களுக்கு தெரியும், முன்னாள் மத்திய அமைச்சர் திமுக பொருளாளர் டிஆர் பாலு அவருக்கு டெஃபமேஷன் கேஸ் இவர்கிட்ட போட்டாங்க, ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸ்ல இவரே பண்ணாரு. அதுல கூட பாத்தீங்கன்னா யார் கார்ல வந்தீங்க, நீங்க எத்தனை கப்பல் வச்சிருக்கீங்க எல்லாம் கேட்கும் போது அவர் உளறிட்டு போனாரு. அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி அதுல திரு அண்ணாமலை அவர்கள் பின்வாங்குவார் என்று நான் நினைக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் விமர்சிக்க கூடாது என்பது தனி மனிதர்களை விமர்சிக்காதீங்க, கொள்கையை விமர்சிங்க. அதாவது திரு விஜய் அவர்களுடைய தனி மனித வாழ்க்கை நமக்கு அவசியம் இல்ல, திரு மு.க. ஸ்டாலினுடைய தனி மனித வாழ்க்கை அவசியம் இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தனி மனித வாழ்க்கை அவசியம் இல்லை. ஆனால் அவர்களுடைய கட்சி சார்ந்த அணுகுமுறையை நாம கடுமையா விமர்சிக்கத்தான் செய்யணும், செய்வார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தரவுகளோடு பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர்களில் இன்றைக்கு முதன்மை இடத்துல இருக்கிறவர் திரு விஜய் அவர்கள் தான், திரு அண்ணாமலை அவர்கள் தான். அதனால கொஞ்சம் சாரி, இப்ப போற பார்க்க பார்த்தா அண்ணாமலை விஜயோட கூட்டணி வைக்க போறாரா இல்ல எதிர்த்து அரசியல் பண்ண போறாரா சார்? கொஞ்சம் விஜய் சப்போர்ட் பண்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. புதிய கட்சி நான் அப்படி பண்ணல. நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அவர் முதலமைச்சர் பொறுப்பிலே முழுமையாக முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்து அந்த நிர்வாக முறைகளை கொஞ்சம் கற்றுத் தருவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணுங்கிறது மரபு. அதே நேரத்துல முதலமைச்சர் அவர்கள் சரியா நடந்துக்கிறாரா? அவர் தேர்தல் காலத்துல எல்லாருக்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னாரு. இப்போ 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றாரு. இந்த மாதிரி சில தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கிறது. அவரை விமர்சிப்பதற்கான தேவை இருக்கிறது, ஆனால் கால அவகாசம் இருக்கிறது. அதாவது தேவை தொடங்கி இருக்கிறது, ஆனால் அவரை கடுமையாக அவர் மீது கணை தொடுப்பதற்கான கால அவகாசத்தை நாம கொடுக்குங்கிறது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைவா ஒரு கேள்வி, நீங்க இதுவரை பேசுனதுல இப்போ புதிய அந்த ஒரு மாற்றத்துக்கான அரசியலை உருவாக்கி விஜய் அந்த ஆட்சியை பிடித்திருக்கிறார், ஒரு புதிய திமுக அதிமுகவுக்கு மாற்றாக. இதே போல அவருக்கு எதிர் அணியும் ஒரு புதிய மாற்று தலைவராகத்தான் இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அதிமுக அவர்களை விஜயை எதிர்க்கவே முடியாது, அண்ணாமலை மட்டும்தான் எதிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தேர்தல் ரீதியாக வெற்றியை அவர் இதுவரை பெரிய அளவில்
அண்ணாமலைக்கு கிடைக்கவில்லை. இந்த புதிய கட்சி தொடங்கி இந்த தேர்தல் ரீதியாக அது வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் கள அரசியலில் பல கட்சிகளில் இருந்திருக்கீங்க. அந்த வாக்குகள் அண்ணாமலைக்கு விஜய்க்கு மாதிரி வீட்டுக்கு வீடு கிடைப்பதற்கான வாக்கு இதெல்லாம் வாய்ப்புலாம் இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார்? நான் நிச்சயமா அதிகமா இருக்கு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அறிவு சார்ந்தவர்களை அரவணைக்கிற பக்குவம் இப்போ வந்திருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தோற்று இருக்கிறார். ஐயா கக்கன் தோற்று இருக்கிறார். பேரறிஞர் அண்ணா தோற்று இருக்கிறார். அம்மையார் இந்திரா காந்தி தோற்று இருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவி அவர்கள் தோற்று இருக்காங்க. அதனால வெற்றி தோல்விகள் ஒரு தனி மனிதனுடைய அடையாளத்தையோ அல்லது தனி மனிதனுடைய தகுதியோ தீர்மானிப்பது இல்லை. அதை விட்டுருங்க. ஆனா திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் 2026 ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அவர் தொடர்ந்து அவர் தலைமையில் ஒரு அணி அமைக்கப்பட்டிருக்குமானால் இந்த சண்டை வந்திருக்காது. யாரு திரு விஜய் அவர்களே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருப்பாராங்கிறதே கேள்விக்குறி. அதை நம்ம இன்னைக்கு டிபேட் வேற மாதிரி கூட இருந்திருக்கும். அதனால என்ன கேட்டீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு மாற்றாக ஒரு யோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்கு ஒரு தகுதியான தலைவராக திரு அண்ணாமலை அவர்களை மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ உள்ள சூழ்நிலை சார். அதனால நாம இன்னொன்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ நம்ம கண்ணன் சார் தெரியாது இல்ல, இப்ப படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே விரக்தியில இருக்கான். யாருக்கு ஓட்டு போட தெரியல, திரு விஜய்க்கு போட்டான். இப்ப அண்ணாமலை வந்திருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே நினைக்கிறதா நீங்க? இன்னைக்கு நீண்ட காலமாக சார் இந்த புதிய மாற்றத்தை விரும்புவர்கள் இரண்டாக பிரிந்தால் விஜய்க்கு ஒரு பிரிவினர், அண்ணாமலைக்கு ஒன்னா பிரிஞ்சாங்கன்னா திரும்ப திமுக அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணலையா உங்களுக்கு? நல்ல ஒரு அருமையா ஒரு கேள்வி கேட்டீங்க. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கிடுங்க. 1977 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும். பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த காங்கிரஸ் வலுவாக வைத்திருந்த காங்கிரஸ் அன்னைக்கு இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். 1969 காங்கிரஸ் சிண்டிகேட் பிரிஞ்சுது. சிண்டிகேட் பிரிஞ்சு இந்திரா காங்கிரஸ் வந்தது. அதை கலைஞர் அவர்கள் தூக்கி நிறுத்துறாங்க. அன்னைக்கு அதை செய்யலன்னு சொன்னா காமராஜர் ஆட்சிக்கு வந்திருப்பாரு 1971. அதனால எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாற்றத்தை ஒரு வெற்றிடம் ஏற்படுகிற பொழுது ஒரு புதிய தலைவனை தேடுகிறார்கள் மக்கள். அப்ப தேடும் பொழுது ஒரு நல்லவர் ஒருவர் ஒரு படித்தவர் நல்லா பேசுறாரு, பிரஸ்ல மீட் பண்ணும் போது நல்லா பேசுறாரு, நாகரிகமா பேசுறாரு, அப்ப இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்று ஒரு மாற்று, அதாவது திரு விஜய் அவர்களுக்கு மாற்றாக திமுக இல்லை, அண்ணா திமுக இல்லை. நான் அதுக்கு காரணம் என்ன சொல்றேன்னா திமுகவில கலைஞரை போல போர்க்குணம் உள்ள தலைவர் இல்லை. கலைஞர் எதிர்கட்சி தலைவரா இருந்தா ரொம்ப ஆக்டிவா செயல்படுவார். அந்த தலைவர் இன்னைக்கு திமுக இல்ல. அண்ணா திமுக புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போன்ற ஆளுமை மிக்க முகவரி உள்ள முகம் இல்லை. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் செய்தாலும் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்த கதையாகத்தான் போயிட்டு இருக்குமே தவிர திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காலமும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இடத்தை இட்டு நிரப்ப முடியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு திமுக அண்ணா திமுக பலகீனம், திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற விஜய் அவர்கள் எதிர்காலத்திலே அவரால் முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் ஏற்படுகிற தடுமாற்றம், இதையெல்லாம் இட்டு நிரப்புவதற்கு கேள்வி கேட்பதற்கும் ஒரு தகுதியானவை மக்கள் தேடுகிறார்கள். அந்த இடத்துக்கு திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. விஜய் வந்திருக்காங்களா, அண்ணாமலை வந்திருக்காங்களா? மக்கள் தீர்மானிப்பார்கள் அடுத்த பொது தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை. அதாவது வேற ஒண்ணு ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். ஒரே செய்தி, அண்ணாமலை அவர்கள் சார் வேற ஒண்ணு கிடையாது. அண்ணாமலை அவர்கள் தனித்த அடையாளத்தோட செயல்படுவாரு, நிதானமா செயல்படக்கூடியவர். அதான் இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா பரபரப்பு கிடையாது, பதட்டம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு பக்குவமான தலைவரை தேடி அலைந்து கொண்டிருந்த இந்த மக்களுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆறுதலாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி தத்துவத்துடி செல்வம் சார். பல்வேறு கருத்துக்களை எங்களோடு இந்த சிறப்பு வாரத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.